எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. பல பேர் பல சித்தர் கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே அதுக்கு விஷயம் கனெக்ட் ஆகுமா? இல்லை ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கிட்ட பேசுவாங்க. சிலர்லாம் வந்து நான்லாம் பாம்பன் கோயிலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்கன்னா அவர்கிட்ட பேசிட்டு தான் வருவேன். பேசாமலாம் வரவே மாட்டேன். காவாங்கிற கண்ணப்ப சுவாமி அவரும் பயங்கர அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர். எனக்கு வந்து மிராக்கலாக ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு என் பொண்ணு உண்மையிலேயே நம்புறவங்களுக்கு அது அற்புதம். உங்களோட அம்மா உட்காந்து நம்மக்கிட்ட எப்படி நிறைய நீ பண்ணுறது கரெக்ட், நீ பண்ண தப்புன்னு சொல்லி பேசுவாங்களா, அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சித்தராக இருப்பாங்க. அதாவது நம்மளுடைய மகா பிரிவாவை இங்கே இந்த கோவிலுக்கு வந்து பார்த்ததாகவும் சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு வந்து உட்காந்ததாகவும் சொல்லப்படுது. ஒருத்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்லாம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. இந்த கோவிலுக்கு வந்து போன உடனே சுக்கிரதசை இருக்கவங்க தாராளமாக கண்டிப்பாக அங்கே போயே தீரணும். ஆனால் பெண் சித்தரை பார்க்கும்போது, பெண் தெய்வங்களை பார்க்கும்போது டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கஜலட்சுமி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்குப்பா. நீங்க? சூப்பர் மேம். நல்லா இருக்கேன் மேம். மேம் இப்போ எப்பவுமே நம்ம வந்துட்டு ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பேசிட்டு வரீங்க. இன்னைக்கு வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்காக ஏதாச்சும் ஒரு சித்தர்கள் பற்றி சொல்ல முடியுமா? நமக்கு நிறைய சித்தர்கள் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு சித்தர் ஒவ்வொருத்தருக்கு கனெக்ட் ஆகும். எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. பல பேர் பல சித்தர் கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே அதுக்கு விஷயம் கனெக்ட் ஆகுமா? இல்லை ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கிட்ட பேசுவாங்க. சிலர்லாம் வந்து நான்லாம் பாம்பன் கோயிலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்கன்னா அவர்கிட்ட பேசிட்டு தான் வருவேன். பேசாமலாம் வரவே மாட்டேன். எனக்குலாம் ரொம்ப கனெக்ட். நிறைய கிட்டத்தட்ட 2016 போயிட்டுருக்கேன் அவர்கிட்டலாம். பயங்கர கனெக்ட். அதுக்கு அடுத்தபடியாக எனக்கு இன்னொரு சித்தர் ரொம்பவே கனெக்டான ஒரு விஷயம். நான் சென்னையில் ஒரு 3 சித்தர் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டுருக்கேன். என்னுடைய பதிவு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். என்ன ஒவ்வொரு விஷயத்துலையுமே நான் என்னோட லைஃப்பில் அற்புதம் பண்ணதை நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பாம்பன் சுவாமிகள் கிட்டத்தட்ட 2016 நான் ஃபாலோ பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன். நிறைய விஷயத்துலேருந்து என்ன சேவ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஹெல்த் ரீதியாக சேவ் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு அடுத்தது காவாங்கிற கண்ணப்ப சுவாமிகள். எங்கே இருக்காங்க மேம்? காவாங்கரையில் இருக்க கண்ணப்ப சுவாமி. இல்லை காவாங்கரை எந்த இடத்துல? ரெட் ஹில்ஸ் கிட்ட இருக்கு. ரெட் ஹில்ஸ் கிட்ட. அவர் ஒரு ஆண் சித்தர். அவரும் பயங்கர அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர். எனக்கு வந்து மிராக்கலாக ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு. எனக்கும் என் பொண்ணுக்கும் தலைவலியே போக்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு மிராக்கல். ஃபஸ்ட்டு டே நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட அப்போ தான் போய் பேசினேன். பேசிட்டு வந்து ஒரு 1 ஹவரில் அந்த தலைவலி போக்கி கொடுத்துட்டாரு. உண்மையிலேயே நம்புறவங்களுக்கு அது அற்புதம். அந்த மாதிரி நிறைய பேர் அங்கே போய் நிறைய மிராக்கல். நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போனீங்கனாலே ஃபோட்டோஸ் நிறைய பார்க்கலாம். ஒரு போலீஸ்காருக்கு டிபி நோயே போக்கி கொடுத்த கோவில் அது. அந்த மாதிரி பெண் சித்தர் அதுவே குறைவானவங்க தான் இருக்காங்க. பெண் சித்தர். அதுலேயும் இந்த பெண் சித்தர் சென்னையில் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த பெண் சித்தர். நான் இப்போ ரீசன்ட் டேஸில் தான் போயிட்டுருக்கேன். இப்போ ஒரு 2 வருடத்துமா தான் போயிட்டுருக்கேன். நான் பாம்பன் கோயிலுக்கு போவேன். பட் பக்கத்தில் இருக்காங்கன்னு தெரியும். பட் நம்மள அங்கே போக முடியல. கோவில்லாம் நம்ம நினச்சா உடனேலாம் போயிட முடியாது. அது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம லைஃப்லையுமே நடந்திருக்கு. என் லைஃப்லையுமே நிறைய நடந்திருக்கு. உண்மைதான். பாம்பன் கோயிலுக்கு கிட்டத்தட்ட 2016 நான் போகிறேன். ஆனால் நான் போனதே இல்லை. ஆனால் சக்கரை அம்மாவில் கடந்த இப்போ ஒரு 1.5 ஆண்டுகளாக தான் நான் போயிட்டுருக்கேன், வந்துட்டுருக்கேன். அதுவும் போகும்போதே நான் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை பார்க்குற மாதிரி போனதில் என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லியிருக்கேன், போக முடியல. அதுக்கப்புறம் சுக்கிரதசை என்னோடய டாட்டருக்கு போயிட்டுருக்கு. ஓகே. சில இடையூஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்போது பெண் சித்தர் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை இங்கே இருக்காங்க அப்படின்றது. அப்புறமா ஓகே இருக்காங்க, நான் புக்ஸ் படிப்பேன், அதில் பார்க்கும்போது சித்தர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு உடனே பார்த்துட்டு கனெக்ட் ஆகி போகிறோம். நாங்கள் போகிற அன்னைக்கு கும்பாபிஷேகம். வாவ். சக்கரை அம்மாவுக்கு கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகம் பார்க்கணுன்னு எங்களுக்கு அதுதான் வர சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி நாங்கள் சும்மா எதர்ச்சியாக தான் நானும் என் பொண்ணும் போனோம். நாளைக்கு கும்பாபிஷேகம், அன்றைக்கி சாயந்தரம் பூஜை நடந்துட்டுருக்கு நமக்கு. சரி, இப்போ பூஜை அட்டன் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்து மறுநாள் காலையில் நான் கும்பாபிஷேகத்துக்கும் போனேன். பயங்கர மிராக்கல். அவங்களுமே நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க, ஒரு பாட்டி, உங்களோட அம்மா உட்காந்து நம்மக்கிட்ட எப்படி நிறைய நீ பண்ணுறது கரெக்ட், நீ பண்ண தப்புன்னு சொல்லி பேசுவாங்களா, அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு சித்தராக இருப்பாங்க. கண் வந்து திறந்தே இருக்கும் அவங்களுக்கு. அந்த உள்ள இருக்கிற சிலைக்கு கண் திறந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. இவங்க வந்து இவங்களோட ஸ்டோரிஸ்லாம் நிறைய கேட்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கூடு விட்டு கூடு பாய்வாங்க. அதாவது நம்மளுடைய மகா பிரிவாவை இங்கே இந்த கோவிலுக்கு வந்து பார்த்ததாகவும் சொல்லப்படுது. இந்த இடத்துக்கு வந்து உட்காந்ததாகவும் சொல்லப்படுது. இவங்களாம் ரொம்ப வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து ஜீவசமாதி ஆனவங்க. அவ்வளோ ஒரு மிராக்கிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் இன்டர்வியூஸ் அங்கேயுமே அந்த கோவில் வந்து ஒரு ப்ரைவேட் கோவில்.
சித்தர் கோயில் மோஸ்ட்டாக ப்ரைவேட்டாக தான் இருக்கும். பிரைவேட்டாக தான் இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பரம்பரையே, இவங்களுடைய ஜென்ரேஷனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே டாக்டர்ஸ். இவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ட்ரஸ்ட் பேரில் இந்த கோவிலை ரன் பண்ணுறாங்க. உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நட்சத்திரம் சில சித்தர்கள் வந்து ஜீவசமாதி ஆவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கே திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பூஜை நடக்கும். ஓகேங்களா. திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறவங்க அங்கே போகலாம். சர்க்கரை அம்மாள். ஆமாம், போகலாம். போயிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. எப்பயுமே அவங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அந்த ஜீவசமாதியோ அந்த சித்தர்களுடைய வழிபாடு எடுக்கும்போது நம்மளுடைய மாற்றம் நிறைய கிடைக்கும். இன்னொன்று என்னென்னா, மீண்டும் தப்பு பண்ண மாட்டோம், எங்கேயும் போய் சிக்கிக்க மாட்டோம். சித்தர் வழிபாடு நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர் வண்ணம் நமக்கு வந்து பணத்தை அள்ளியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நமக்கு ஞானத்தை கொடுப்பாங்க. நம்மளை மேல் கொண்டு தவறு பண்ண விடாமல் பார்ப்பாங்க. நம்ம முதுகில் 1,00,000 மூட்டைகளை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் கர்மாக்கில். அந்த கர்மாக்கு ஒரே நிமிஷத்துலலாம் அவங்க கரைக்க மாட்டாங்க. திரும்ப போக 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 வர வர கெட்ட கர்மாவை நம்ம பண்ணாமே இருக்கும்போது நல்கர்மா நிறைய வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய வந்து நம்ம தானம் கொடுப்போம், தர்மம் கொடுப்போம், நிறைய பேருக்கு உதவி பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம கொண்டு வரும்போதே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயம் நடக்கும். இந்த கோவிலில் நிறைய அன்னைக்கு கும்பாபிஷேகம் அப்போ வந்திருந்தவங்க நிறைய பேர்கிட்ட நான் பேசினப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்லாம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. இந்த கோவிலுக்கு வந்து போன உடனே ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ்லேயே கன்சீவ் ஆகி அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததாக சொல்லப்படுது. நிறைய விஷயம் இது வந்து நாட் ஃபார் குழந்தை, படிப்பு. நிறைய பேர் குழந்தைங்களுக்கு ஜாப் கிடைக்கல, படித்து முடிச்சுட்டு சும்மா இருக்காங்க, வேலை கிடைக்கலன்றவங்க. அதே மாதிரி காலேஜ் சீட்ஸ் வந்து எதிர்பார்த்த காலேஜ் சீட்ஸ் கிடைக்கல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான தசா நடக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த தசையோட அந்த தசாநாதனோட கேது இணைந்திருந்தாலோ அந்த தசா வேறு இடத்துல இருந்து நடத்தும் போது நமக்கு இந்த மாதிரி இடையூறு கொடுக்கும். குழந்தைங்க நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, அந்த முக்கியமான ஸ்டேஜ் அந்த 10th 11th 12th இந்த டைமில் அந்த குழந்தைங்களுக்கு நடக்கக்கூடிய புத்தி நடக்கும்போது இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போது நீங்கள் என்னதான் கடவுள் வழிபாடுனா, அந்த குழந்தைங்க கடவுள் வழிபாடு எடுக்க வைப்பீங்களா, கோயிலாக கூப்பிட்டு போவீங்களா, விரதம் எடுக்க வைப்பீங்களா, ஒன்றும் முடியாது. அப்போது அந்த மாதிரி இருக்கவங்க அந்த தசா அந்த புத்தி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இல்லை, அந்த சித்தர் வந்து எந்த ஜென்ம நட்சத்திரம் அது உங்களோட கனெக்ட் ஆகுது, அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. டெஃபினட்டாக 3 months ரிசல்ட் பார்க்கலாம். ஓகே. அப்படி பார்த்தா அப்போது சர்க்கரை அம்மாள் வந்துட்டு அவங்களோட நட்சத்திரம் திருவாதிரையில் அவங்க ஜீவசமாதி அடைஞ்சது திருவாதிரை? இல்லை, அவங்களோட நட்சத்திரம் ஜீவசமாதி திருவாதிரை. ஓஹோ. ஸோ அந்த நாள் அன்னைக்கு நம்ம போயிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். இப்போ மக்கள் நிறைய பேர் அவங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க, அவங்க அந்த டைமுக்கு போகலாம். அப்படி போகலாம். ஆமாம், ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு திருவாதிரை நட்சத்திரம் வரும் பார்த்தீங்கன்னா, ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அன்னைக்கு போயிட்டு வரலாம். இல்லை எங்களுக்கு நட்சத்திரம் மிஸ் பண்ணிட்டோம், எங்களால் போக முடியலன்றவங்க நீங்கள் வந்து உங்களோட ஜென்ம திதி தெரிஞ்சு அன்னைக்கு போயிட்டு வரலாம். நட்சத்திரம் வேணால் தெரியும், திதி கொஞ்சம் பேருக்கு சில பேருக்கு தெரிஞ்சால் அது போயிட்டு வரலாம். இன்கேஸ் என்னால் அதுவும் முடியல, நாங்கள் பிஸியாக இருக்கோம், எங்களால் பார்க்க முடியலன்றவங்க சர்க்கரை அம்மாளை பார்க்கறதுக்கு வெள்ளிக்கிழமை உகந்தது. வெள்ளிக்கிழமை உகந்தது. ஓகே. மற்ற சித்தரில் நம்ம என்ன சொல்கிறோம், வியாழக்கிழமை சொல்கிறோம்ல. ஆக்சுவலி சித்தர்களை வியாழக்கிழமை தான் வணங்கணும், பட் சர்க்கரை அம்மாளை வெள்ளிக்கிழமை வணங்கும் போது நமக்கு ஒரு மாற்றம். பேர்லேயே பாருங்க, சர்க்கரை அம்மாள், சுக்கிரன், இனிப்பு. ஓகேங்களா. அதனால வெள்ளிக்கிழமையும் வணங்கும் போது கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும். செல்வம் வேணுன்றது எது வேணுன்றவங்க நீங்கள் அங்கே போய் கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். அங்கே தியானம் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு மண்டபம் வச்சுருக்காங்க, அங்கேயும் நீங்கள் தியானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அங்கே வந்து நீங்கள் என்ன வேணாலும் வாங்கி போய் கொடுக்கலாம், தானத்துக்கும் கொடுக்கலாம். பட் அங்கே அமௌண்ட்டாக எதுவும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க, தானத்துக்கு அந்த மாதிரி எதுவும் கலெக்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அங்கே வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஆமாம், நாங்கள் வந்து பணம் அந்த மாதிரிலாம் எதுவும் இது பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு அந்த கோயில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா என் பொண்ணு சொல்லுவாள், அம்மா ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு டேவை கும்பாபிஷேகம் வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுமா, அங்கே வைப்ரேஷன் எனக்கு உடம்பு ஏதோ பண்ணுச்சு அப்படின்னா. அடுத்தடுத்து நான் கூட்டிகிட்டு போகும்போது அவளுக்கு நல்ல ஒரு மாற்றம். ஓ, ஓகே. இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் நான் கவனித்தேன். இப்போது சுக்கிரன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அப்போ சுக்கிர தசை வந்துட்டு நடக்கும் பொழுது அது அவங்க வந்துட்டு அது ரெமிடியாக எடுத்துக்கலாமா அந்த கோயிலுக்கு போகிறத? தாராளமாக எடுத்துக்கலாம். சுக்கிரதசை நடக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு சுக்கிரதசை நடக்குது, இல்லை பெரியவங்களுக்கே சுக்கிரதசை நடக்குது, எல்லாருக்குமே என்ன ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு கோட்பாடுனா, சுக்கிரதசை நடந்தால் சூப்பராக இருக்கும், குரு தசை நடந்தால் சூப்பராக இருக்கும். இதுதான் ஒரு கோட்பாடு வச்சுருக்காங்க.
அப்படி கிடையாது. அந்த சுக்கிரன் உங்களுக்கு எங்கே இருக்காரு, அவர் உங்களுக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காருங்க. அப்படி இருந்தாலும் அந்த 20 வருடம் சூப்பராக இருக்குன்றதும் சொல்ல முடியாது. ஆமாம், கரெக்டுங்களா? அது சுக்கிரதசை சுக்கிரன் வந்து நாதனாக வருவார். பட் புத்திநாதன் யாருன்றது, சுட்சமநாதன் யாருன்றது அவங்க வரும்போது நமக்கு அது பிரச்சனையை கொடுக்குமா நல்லது கொடுக்குமான்றதும் இருக்குது. இது சுக்கிரதசை இருக்கவங்க தாராளமாக கண்டிப்பாக அங்கே போயே தீரணும். போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்குது, மேற்கொண்டு தப்பு பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி ஏதாவது தசை, எந்த தசை நடந்தாலும் புத்தின்னு ஒன்று சுக்கிரன் நடக்கும். அப்படிங்களா? எந்த தசை நடந்தாலும் புத்தின்னு ஒரு சுக்கிர புத்தி நடக்கும். அது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1.5 வருஷம், ஒரு 18 மாதம் அந்த மாதிரி ஒரு புத்தி நடக்கும். அந்த புத்திலையும் நீங்கள் இங்கே போயிட்டு வரலாம். ஓகே, சுக்கிர திசை மட்டும் இல்லாமல் புத்தியிலையும் போயிட்டு வரலாம். ஓகே, யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சுக்கிரனோட கேது இருக்கு, இல்லை கேது நட்சத்திரத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்காரு, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களும் போயிட்டு வரலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் கண்ணியில் சுக்கிரன் இருக்கு அவங்களும் போயிட்டு வரலாம். ஏன்னா கண்ணியில் சுக்கிரன் தான் நீச்ச சுக்கிரன், தசை நடத்தும் போது பெருசாக கொடுக்க மாட்டார். ஓகே, அப்படி நாங்கள் போயிட்டோம். இல்லை, இப்போ பேசிக்காகவே இன்னொரு விஷயமும் ஒன்று இருக்குது. ரொம்ப மங்களகரமாக இருந்தால் அவங்க மங்களகரமாக இருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள். இப்போ இவங்க வந்து திருமணமாகி இருக்கிறாங்களா இல்லை எப்படி? ஏன்னா இப்போ திருமணத்துக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க வந்து ஒரு பெண் சித்தர் இல்லைங்களா? அப்போ போகும்பொழுது அவங்களுக்கு இருக்கிற அந்த வைப்ரேஷன் வந்து நடத்தி கொடுக்குற ஒரு வைப்ரேஷன், எல்லாமே உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு வைப்ரேஷனா, இல்லை அவங்களுக்குரிய தன்மைக்கு உண்டான சில பேர் நாலேஜ் தான் கிடைக்கும். சில தெய்வங்கள்கிட்ட போனீங்கன்னா நாலேஜ் கிடைக்கும், சில தெய்வங்கள்கிட்ட போனீங்கன்னா உறவுகள் கிடைக்கும், சில தெய்வங்கள்கிட்ட போனீங்கன்னா இந்த விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி. இவங்க எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்? இவங்க எல்லாத்துக்குமே, அதாவது உங்களுடைய கர்மாவை கரைச்சி உங்களுக்கு என்ன நெகட்டிவிட்டிஸோ அதை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்குறது. உங்களுக்கு ஏகப்பட்ட கர்மா இருக்குது, இல்லை அந்த கிரகத்தோட தாக்கம் ஜாஸ்தி இருக்குன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டே போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய பாடியில் ஒரு வித வைப்ரேஷன் கிடைக்கிறது நீங்கள் டெஃபினட்டாக ஃபீல் பண்ண முடியும். இப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து சுக்கிரன் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சுக்கிர தசை நடக்குது. எக்ஸாம்பிள், கண்ணிலே சுக்கிரன் இருக்குது, நீச்ச சுக்கிரன். அந்த நீச்ச சுக்கிரன் இருந்து அந்த பொண்ணுக்கு தசை நடக்குது. ஓகேங்களா? அப்போது அங்கே போகும்போது அந்த சுக்கிரனோட வைப்ரேஷன் தாங்க முடியாது. ஆமாம், அவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மனசும் புத்தியும் ஒரு விதமான ஒரு போராட்டத்தை கொடுக்கும். அவங்கக்கிட்ட அந்த உட்காந்து ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ண முடியாது. மனசு ஒரு மாதிரி அலைப்பாயும், எப்படா இந்த இடத்த விட்டு போகும்னு இருக்கும் இந்த நெகட்டிவாக இருந்ததுன்னா. ஆனால் நெக்ஸ்ட் டைம் அவங்க வர்றதுக்கு அங்கே யோசிப்பாங்க, வரமாட்டாங்க. ஆனால் அவங்க அதையும் மீறி அவங்க போயிட்டாங்க, விதியே மதியால வெல்லலான்ற மாதிரி அவங்க திரும்பவும் அங்கே போயிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஓகே, புரியுதுங்களா? அதே மாதிரி பாம்பன் கோயிலுக்கும் அது சொல்லுவாங்க, நிறைய பேர் கேள்விப்படுங்க. இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் நினச்சா போக முடியாது. சிறுவாபுரிக்கு சொல்லுவாங்க, நினச்சா அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது. அதே மாதிரி அந்த 6 வாரம் தொடர்ந்து போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக ஏதாவது நடுவில் தடங்கள் வரும், இது வரும், அது வரும்னு சொல்லுவாங்க. பாம்பன் கோயிலுக்கும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போக முடியாது. இப்போ வேணால் போகிறாங்க நினச்சி டக்குன்னு, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் போகவே முடியாது. ஆனால் 2016 போகிறதுக்கு 6 முறைக்கு மேலே எனக்கு தடங்கள் வந்து இல்லை, நான் இந்த நாள் கிழமையெல்லாம் பார்க்குறதா இல்லை, நான் முதல்ல உள்ளே வந்து உங்களை பார்த்துட்டு அப்புறமா நாள் கிழமையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். நான் பௌர்ணமிக்கு தான் போவேன்னு இருந்து 6 மாதமாக தடங்கள் வந்து என்னால் போகவே முடியாமல் அப்புறம் நான் ஒரு நாள் சண்டே கிளம்பி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பௌர்ணமி ஹேபிட்டாக வச்சுருக்கேன். ஓகே, எவ்ரி பௌர்ணமி நாங்கள் போயிடுவேன். சூப்பர். ஸோ அந்த மாதிரி இங்கே அம்மாவுக்கும் பௌர்ணமி பூஜை இருக்குது, விசேஷம் தான். ஆமாம், பௌர்ணமி பூஜை இருக்குது, வெள்ளிக்கிழமை பூஜை இருக்குது, திருவாதிரை பூஜை இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய விசேஷம் இருக்குது. நீங்கள் அமாவாசையில் பூஜை இது பண்ணலாம். ஆனால் பெண் சித்தரை பார்க்கும்போது, பெண் தெய்வங்களை பார்க்கும்போது பௌர்ணமி நமக்கு உகந்ததாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே போங்க, டெஃபினட்டாக இருக்கும். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பரணி, இந்த சில நட்சத்திரம் இருக்குது, அஸ்வினி, மகம், மூலம், இவங்களுக்குலாம் ஆரம்ப தசை கேது. அப்போ கேது ஒரு 7 வருட தசைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைங்களுக்கு 5 வயது வரைக்கும் கேது தசை போகுதுன்னா அடுத்து ஆரம்பிக்கக்கூடிய தசை சுக்கிர தசை. அப்போ அந்த சுக்கிர தசை கிட்டத்தட்ட அந்த குழந்தைங்களுக்கு 20 வயது வரைக்கும் அந்த சுக்கிர தசை இருக்கும். ஒரு 18-20 வயது வரைக்கும் இப்போ படிக்கிற காலேஜ் போகிற வரைக்கும் அந்த சுக்கிர தசை இருக்கும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த படிப்பு நாட்டம் வருமா வராதான்றதை அந்த தசையே வச்சு தான் அந்த தசை தான் தீர்மானிக்கும். இன்கேஸ் அந்த குழந்தை நல்லா படிச்சிருந்து சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் நீங்கள் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். குழந்தை கண்டிப்பாக ஒரு தெளிவு வந்து நல்லா வரும். கண்டிப்பாக திரும்ப கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க.
ஓகே. இன்கேஸ் பரணி பூரம் பூராடத்திலே பிறந்திருக்காங்கனாலும் ஸ்டார்டிங் 10 to 15 குழந்தைங்க பார்ப்போம். டான்ஸ், கலை, பாட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ட்ரெஸ்ஸிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மொபைல் யூஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், படிக்க மாட்டாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் இனிமேல் கூப்பிட்டு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும், உங்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. இது நாட் ஃபார் படிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல சக்ஸஸ் கொடுக்குது. அதே மாதிரி குழந்தை பேருக்கும் ரொம்ப சக்ஸஸ் கொடுக்குது. ஒரு தாயாக இருந்து அவங்க இதெல்லாம் அருள் புரியுறாங்க. இதையும் தாண்டி நிறைய வேறு ஏதாவது நமக்கு கிரகம், இப்போ சனி தசை தோஷங்கள், சனி தசை போது, சனி முடிஞ்சு சனியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூசம், அனுஷம் இதெல்லாம் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சனி முடிஞ்சு, புதன் முடிஞ்சு, கேது முடிஞ்சு, நமக்கு சுக்கிரன் கரெக்டாக மிடில் ஏஜில் வரும். அந்த டைம் அவங்க தொழிலில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது சரிவு பார்க்குறீங்கன்னா இங்கே போய்ட்டு நல்ல டிஃப்ரென்ஸ். ஓகே, சூப்பர் மேம். இப்போ இந்த சர்க்கரை அம்மாள் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்கள போய் பார்த்துட்டு வந்து அவங்களோட வாழ்க்கை இனிப்பாக மாறிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி இவங்களை பற்றி சொன்னது.